இன்னொரு கரிஸ்மாட்டிக் லீடர் உருவாகிறத விரும்புவாங்களா பிஜேபி? அதில் நீங்கள் வேறு டயலாக் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் உங்கள் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் சார் பொங்கல், போதுமா சார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் லீவ் விடுவாங்களா விஜய் படம் வருதுன்ட்டு? அறிவு தான் சொல்லுவாங்களா சார்? என்றைக்கு எந்த வாத்தியார்கிட்ட என்ன சாபமோ தெரியல, விஜய் கிட்ட வந்து 100 கேள்வியை கேட்டு அவனை உட்கார சொல்லி பேப்பரை கொடுத்து எங்கே இதுக்கெல்லாம் பதில் சொல்லு போட்டு கசக்குன்னு, அதுவும் 7 மணி நேரம் தாமதமாக நீ ஏன் போனன்றத 7 மணி நேரம் உட்கார வச்சுக்கிறது. நான் என்ன கேட்குறேன், போய் ஜெயிலில் போட்டால் நடக்க போய் 4 நாள் தான் இருந்து தான் வாங்கலை. ஒரு கெசட்டில் ஏறும்ல 2026 அங்கே சொல்லியிருப்பார், இது எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர். யார் சிபிடி சொல்லியிருப்பாரு? இங்கெல்லாம் பேசலாம், டிவி கேடா அப்படின்லாம் பேசலாம், அங்கே போய் சொல்ல வேண்டியது தானே. படத்தில் அந்த வாகனத்தை மையப்படுத்தி கரூரில் அதை படம் பிடிச்சி அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து காட்டணும்னு நினச்சிங்க. அதனால் ஏற்பட்ட சிக்கல் தானே சார் இது. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க ஜெகதீஷ்னர். அப்போ அந்த ஜெகதீஷ் யார்? ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த காட்சியை வந்து ஒரிஜினலாக இவங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. உண்மை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிபிஐ என்கொயரி முடிஞ்சு சென்னை திரும்பியிருக்காரு திரு விஜய் அவர்கள். 2 நாள் எதிர்பார்த்தது. ஏன்னா நிர்மல்குமாராக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், புசி ஆனந்தா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 3 நாள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வச்சு செஞ்சாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் போனார், ஒரே நாளில் முடிச்சுட்டு வந்தார். என்ன சார் நடந்திருக்கா? சார் எத்தனை தடவை போனான்னா, ஒரு தடவை போனா 2 தடவை போனா, கேட்கப்பட்ட கேள்விகள் 100 கேள்வின்றாங்க. விஜய் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து எந்த தேர்வுலையுமே, ஸ்கூல் தேர்வு சொல்கிறேன், அது ஸ்கூல் எக்ஸாமோட இவ்வளோ கேள்வி 100 கேள்விக்கெல்லாம் நான் வந்து பதில் சொன்னதே இல்லை. அது கூட ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்களாமா, டிக் பண்ணுற ஆப்ஷன்லாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து வந்து இப்போ புரியுதுங்களா சார்? இதுதான் சார் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆண்டனி சார். அதாவது கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. எனக்கு பொதுவாக இறை நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் அந்த இருந்தாலும் சில நேரங்களில் இந்த கர்மா, பாவம், புண்ணியம்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான் ஜெயலலிதா ஒரு தடவை வந்து நீதி அரசர்கள் பற்றி சொல்லும்போது, இவங்கெல்லாம் நீதிபதிகள்னால் வானத்தை வந்து குதிச்சிட்டாங்களா, அவங்களும் மனுஷங்க தான், ஒன்றும் வானத்தை வந்து குதித்தவங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நீதிபதிகள் முன்னாடி போய் நின்னாங்களா இல்லையா ஒரு நாள்? கண்டிப்பாக நின்று தண்டனையும் அறிவிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்களா? நீதிபதிகள்லாம் என்ன பெரிய இதுவா? அவங்களாம் நான் வானத்தை வந்து குதிச்சாங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல. ஆனால் அங்கே போய் நின்னாங்க பாரு, நின்னாங்க. அது வரும் பரப்பன அக்ரஹார சிறைக்கு போனதும் தீர்ப்பு வந்துருச்சு. தெரியும். அந்த மாதிரி என்னைக்கு எந்த வாத்தியார்கிட்ட என்ன சாபமோ தெரியல, விஜய் கிட்ட வந்து 100 கேள்வியை கேட்டு அவனை உட்கார சொல்லி பேப்பரை கொடுத்து எங்கே இதுக்கெல்லாம் பதில் சொல்லு, இது எப்படி இருக்கு பாரு. கொஸ்டினே அவுட் பண்ணிட்டாங்க. ஆமாம், கொஸ்டினை கொடுத்து இதுக்கெல்லாம் பதில் எழுதுனுங்க. எந்த வாத்தியார்கிட்ட, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அவங்க விஜய்க்கு நெருக்கமான ஒருவர், அவர் சொன்னார் என்னன்னா, பல விஷயங்கள் விஜய் பற்றி பேசிட்டு அந்த லயோலா காலேஜில் அட்மிஷனுக்கு வந்து ரொம்ப போராடினாராம். அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எஸ்எஸ்சி வந்து அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அவ்வளோ பேர் ரெக்கமெண்டேஷன் வாங்கி அங்கே இங்கே காலில் வந்து அவ்வளோ போராடி தான் அந்த லயோலா காலேஜில் தான் சீட்டு வாங்கணும்னு சொல்லி போராடி சீட்டு வாங்கிட்டார். ஆனால் அந்த காலேஜ்லேருந்து கூப்பிட்டு அனுப்புகிறாங்களாம். நிறைய பேர் சொல்கிறாங்களே விஷயம் தெரியாமல், விஜய் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தார், சினிமா ஆர்வத்தில் வந்து உண்மை அது கிடையாது. காலேஜ்லேருந்தே கூப்பிட்டு அனுப்பிச்சாங்களாம். அவனுக்கு படிப்பே ஏறல இது. ஏன்னா சில காலேஜ் அந்த டக்காரை மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல, எல்லா பிள்ளைகளும் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைகளை ஆர்வமுள்ள பிள்ளைகளை அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. லயோலா காலேஜோட சிறப்பு அது இருக்கிற வந்து சென்னையில் இருக்க எல்லா காலேஜ் நம்பர் 1 காலேஜ்னு ஒரு காலத்தில் பேர் எடுத்தது. அதில் வந்து படித்த பல ஆளுமைகள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போது கூப்பிட்டு என்ன சொன்னாங்களாம், வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, அவனுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வமே இல்லை, அவன் வந்து மக்கா இருக்கிறான், நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கூப்பிட்டான். அப்போது எல்லாம் காலேஜில் வந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல்லலாம் அந்த வாத்தியாரெலாம் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், இவ்வளோ மக்கு பையனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எந்த வாத்தியார் சாபமோ தெரியல. இன்றைக்கி போய் வந்து டெல்லியில் சிபிஐ முன்னாடி உட்காந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி இங்கே வந்து ஒரு குற்ற வழக்காக அது பதிவு செய்யும்போது இந்த கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லி பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், என்னைக்கு எந்த வாத்தியார் விட்ட சாபமோ இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கொண்டு வந்து போட்டு நம்ம உயிரை வாங்குறான்னு நினச்சிருக்கலாம். அந்த வார்த்தை பலிக்குதுன்றேன். பல மனிதர் நான் சொல்கிறேன் பாருங்க, மனிதர்கள் தோற்றுருவாங்க, ஆனால் வந்து மனிதனுடைய வார்த்தைகள் ஜெயிச்சிடும். மனுஷன் கூட மண்ணுக்குள்ளே போயிடுவான்,
ஆனால் அவன் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகி நிற்கும், பலிக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். எந்த வாத்தியார் விட்ட சாபமோ விஜய் வந்து இன்றைக்கி சிபிஐ போட்டு கசக்குன்னு, அதுவும் 7 மணி நேரம் தாமதமாக நீ ஏன் போனன்றத 7 மணி நேரம் உட்கார வச்சு கேட்டிருக்கு. பிரதான கேள்வி அதுதான். இது எல்லாரும் எதிர்பார்த்தது. இந்த கேள்வி தான் கேட்பாங்க. ஏன்னா தற்செயலாக வந்து காலதாமதம் ஆகிறதுக்கும் திட்டமிட்டு ஆகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பாக சார். நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் வந்து போகிறீங்க, பஸ்ஸை விட்டுறீங்க, ட்ரெயினை விட்டுறீங்க, வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சி, வந்து பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சி, இதெல்லாம் நீங்கள் ரீசனாக நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரியும்ல. இது வந்து ஏற்கனவே விசாரணை பண்ணதில் டோட்டல் மீடியா லைவ் தானே சார். புஷியானந்த் அதான் சார், புஷியானந்த் கிட்ட கேட்டிருக்கும் போது புஷியானந்த் சொல்லியிருக்க மாட்டாரா? ஆமாம். மற்ற இன்னும் அதில் இருக்கிற இன்னும் சில பேர் இருக்கிறாங்களே, நிர்மல்குமார், அந்த அஜித்குமார், எல்லாரும் பதில் சொல்லுவாங்கல்ல. இங்கே வந்து உங்கள் தலைவருக்கு எதிராக அங்கே போய் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதுவும் புஷியானந்தெல்லாம் கேரக்டர்லாம் வந்து கலகலன்னு கொட்டிடுவாப்புல. சும்மா ஒரு கேள்வி போட்டால் போதும், ஆமாம், கலகலன்னு கொட்டி அவங்க கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி. இப்போ இந்த ஊடகங்கள்லேயே சார் இந்த தாவேக்கா தரப்பில் போய் பேசுகிறாங்கல்ல, ஒரு கேள்வி முதல்ல ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அந்த கேள்வியோட உள்நோக்கம் என்ன, எதுக்காக இந்த கேள்வி உள்நோக்கம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுட்டா தான் அது கரெக்டாக பதில் சொல்ல முடியும். அவர் ஒரு கேள்வி கேட்டால் நீ கேள்விக்கு சம்மந்தம் இல்லாததான் சொல்லிட்டு இருக்கலாம். யார் பதிலை தாண்டி யார் இந்த தாவேக்கா தரப்பில் வந்து பேசக்கூடியவங்க நீங்கள் பாருங்கள், யார் வேணால் எடுத்து பாருங்களேன். அதில் வந்திருக்கவங்க எல்லாம் வந்து கேட்டால் சம்மந்தம் இல்லாத பதிலாக இருக்குது. அவன் கேள்விக்கும் இவன் சொல்கிற பதிலுக்கும் தொடர்பே கிடையாது. கூடுதலாக அவன் வந்து அரசியல்வாதி விஜயை பற்றி கேட்குறான், இவன் சினிமா வந்து ஜனநாயகன் பற்றி பேசுகிறான். ஏன்னா வேறு பதில் இல்லை இவனுக்கிட்ட. அரசியல் ரீதியாக கேள்வி கேட்டால் இப்போ நேற்று ஒருத்தர் சொல்கிறாங்களா சார் மேடையில், எங்கள் கொள்கை தலைவர் யாருன்னா வந்து கொலை பண்ணிடுறாங்களா கேட்குறான். ஏன்னா அது வந்து எதுக்காகனா பிரபாகரனை மையப்படுத்தி ஒருத்தன் பேசுறது வந்து எங்கள் தலைவர் வந்து எங்கள் கொள்கை தலைவர் யாராவது கொலை பண்ணியிருக்கிறாங்களா. எதுக்குன்னா சீமானை வந்து மையப்படுத்தி பேசும்போது சீமான் வந்து பிரபாகரன் படத்தை வந்து பயன்படுத்துகிறார் இல்லையா, ஒரு கொள்கை தலைவராக வழிகாட்டியா. அதுக்கு கேள்வி போகிற மாதிரி சொன்னேன், எங்கள் கொள்கை தலைவர் யாராவது வந்து கொலைகாரங்க இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்விப்படுறான். அப்போ இப்போ புரியுதுங்களா அவனுக்கு வீரம் எது ரவுடித்தனம் எதுன்னே தெரியல. கண்டிப்பாக சுதந்திர போராட்டங்கிறது இது அது என்னன்னு தெரியாத தற்கொலைத்தனமாக பேசுகிறான். அப்போ நம்ம வந்து அவனுக்கு பதில் கொடுக்கணும், நம்ம என்ன செய்வோம், அவனை மாதிரி மாறிட்டோம்னா என்ன கேட்டால், அப்போ வேலுநாச்சியார்கிட்ட இருந்து அந்த கத்தி எதுக்குப்பா வெண்டைக்காய் வெட்டுறது அதுக்கு அதானே. கொள்கை தலைவர் கொலை பண்ண மாட்டாருன்னா அது எது கத்தி அங்கே எதுக்கு? அப்போ அது கொலை கிடையாது, அது வதம் இல்லையா சார்? கண்டிப்பாக சார். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இதெல்லாம் தற்கொலை பசங்க, இவனுக்கு புரிதல் கிடையாது. எதையாவது பேசணும்னு சொல்லிட்டு மேடையிலையும் பேசுகிறான், ஊடகத்திலையும் போய் பேசுகிறான். இந்த மாதிரி நபர்களை வந்து வழிகாட்டக்கூடிய இந்த நபர்கள், அதை புஷியானந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜன், இவங்க தானே வழிகாட்டிங்க இவங்களுக்கு. அங்கே போய் இவங்க வந்து சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க 9 பதில் சொல்லியிருப்பான். அதிலே மாட்டிருப்பாங்க சார். அங்கே விசாரணை எதிர்கொள்றதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்னொரு அறிவு வேணும் சார். இங்கே ஏற்கனவே 6க்கே பஞ்சம் தானே, 6 அறிவுக்கே பஞ்சம் தானே. இங்கே 5:30, 5:15, 5, 4:45 கேள்விப்பட்டேன். யாருக்கு? புஷியானதுக்கு. அவ்வளோதான். அப்போ இவங்களுக்கு முன்னுக்கு பொன் முரணா உளறிருப்பாளா எப்படி சார்? கண்டிப்பாக. அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். அவங்க ஒரு கேள்வி கேட்டு போய் 9 பதில் சொல்லியிருப்பான். நான் என்ன கேட்குறேன், போய் ஜெயிலில் போட்டால் நடக்க இந்த கெட்டடா போய் போகிறீங்க நீங்கள், என்ன வந்து கெட்டு போன பொருளா நீங்கள்? நான் கேட்குறேன், இல்லை ஜாங்கிரியா இல்லை மைசூர் பாக்கடா நீங்கள் கெட்டு போகிறதுக்கு? போய் 4 நாள் தான் இருந்து தான் வாங்கலை. ஒரு கெசட்டில் ஏறும்ல, கட்சிக்காக பொதுச் செயலாளரும் வந்து நிர்வாகிகளும் வரலாறாக மாறி இருக்குல்ல. அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் என்ன கேட்டால் அஃபிடேவிட் போட்டிங்க. அஃபிடேவிட் எதுக்கு? முன்ஜாமீனுக்கு. அப்போ அஃபிடேவிட் முன்ஜாமீன் போடும்போது எப்போவுமே சொல்கிறேன் சார், இதிலலாம் சில இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது தெரியல. காவல்துறை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து குற்றம் சாட்டியோ அல்ல அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா முன்ஜாமீன் கொடுக்கும்போது அப்ஜெக்ஷன் கடுமையாக இருக்கும். அரசு தரப்பில் வந்து கடுமையாக அப்ஜெக்ஷன் வைப்பாங்க. முன்ஜாமீன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து காவல்துறையை நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணணும். காவல்துறையை நீங்கள் ப்ளேம் பண்ணிங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு வந்து காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்காதான் காரணமாக நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கும்போது வந்து அரசு தரப்பில் கேட்கும்போது கடுமையான அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுங்கன்னுவாங்க. அப்போ அதுக்கு பயந்துட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வெறும் பிளைனாக நீங்கள் வந்து அதோட சம்பவமாக காட்டி நீங்கள் வந்து முன்ஜாமீனுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அங்கேயே நீங்கள் வந்து காவல்துறையை நீங்கள் குறை சொல்லலை, காவல்துறையோ வருவாய்த்துறையோ நீங்கள் வந்து குறைய சொல்லலை. இந்த தண்ணி ஏற்பாடு இதெல்லாம் பண்ணுறது இல்லை, குடிக்கிற தண்ணி ஏற்பாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து வருவாய்த்துறை பண்ணணும். அவங்க வருவாய்த்துறை பண்ணலை. பாதுகாப்பு கொடுக்குறது காவல்துறை பண்ணலைன்றீங்க. அந்த பண்ணலைன்றத நீங்கள் வந்து முன்ஜாமீன் போடும்போது அஃபிடேவிட் பதிவு பண்ணணுமா இல்லையா? அது பண்ணவே இல்லை, விட்டுட்டீங்க. இப்போ சிபிஐ வழக்கெடுத்த பிறகு நீங்கள் என்ன உங்கள் ஸ்டாண்டு மாற்றுறீங்க? இப்போ புரியுதுங்களா?
சரியான ஒரு வழக்கறிஞரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? இந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா வந்து எதை சம்மந்தமாக முடிவு எடுக்கலாம்? அரசியல் ரீதியாக நீங்கள் முடிவு எடுக்கலாம். அடுத்த கட்ட நகரங்கள் என்ன பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் எண்ணலாம். சட்ட ரீதியா சட்டப்படியான அந்த முடிச்செல்லாம் யாருக்கு தெரியும்? சிக்கல் யாருக்கு தெரியும்? வழக்கறிஞர் தெரியும். அப்போ அங்கே தேர்ந்த வழக்கறிஞர் குழு வந்திருக்கணும்ல அங்கே. கண்டிப்பாக. இப்போ போகிறீங்க, யாருக்கெல்லாம் போகிறாங்க தெரியும்ல, எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். இப்போ போகிறீங்க, ஆனால் அப்போ போயிருக்கணும். அப்போ என்ன செஞ்சிடணும்? சரி, இந்த நிர்மல்குமாரை அந்த இவனையும் அனுப்பிடுங்க, ஒரு வாரம் நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க, உள்ளே போங்க, நம்ம இங்கே வந்து தீர்க்கமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு தேர்ந்த ஒரு கிரிமினல் லாயர் ஒருத்தர் அட்வொகேட் வச்சு நம்ம உங்களை பெயில் எடுக்கலாம், என்ன பண்ணுறதுன்றத பார்த்தோம். அப்போ அவங்க யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போதே சின்னத்தான் ஸ்லிப் ஆகும். இல்லை, ஆரம்பத்திலே பின்வாங்கினா சார் புசியானது. இது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, மாவட்ட செயலாளர் மதியிலிருந்து தான் காரணம் போட்டாரு. அதுதான் சார், அதுதான் இப்போ புரியுதுங்களா? இவங்க இப்போ இங்கே சொல்லும் போது அங்கே எவ்வளோ நேரம் ஆகும்? இது எல்லாமே தலைவரோட பிளான் தான். சூரியன் படம் பார்த்தீங்களா? சூரியன் படம் பார்த்தீங்களா? சூரியனில் கவுண்டமணி வந்து மேலே வந்து விசாரணை கூப்பிடுவாங்க. அப்போ நேராக போயிட்டு சூரியனை சுட்டது யாருன்னு கேட்பாங்க. பார்த்துருக்கலாம் இல்லையா? ஆமாம், சூரியன் அதே டைலாக் தான் புஷியானதை கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சதுன்னா அங்கே கேட்டுப்பாங்க, கரூரில் இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது? அப்போ வந்து இதை வந்து எங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த கேள்வியெல்லாம் எங்கள் தலைவர் தான் பதில் சொல்லுவார். அவர் தான் பெரிய கல்ட்டு. 2026 அங்கே சொல்லியிருப்பார், இது எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர். யார்? சிபிஐ சொல்லியிருப்பாரு. சிபிஐட்ட சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நபர் நான் கூப்பிட்டா இவர் 2026 நான் சொல்கிறேன். எப்படி கவுண்டமணி அங்கே என்ன பேசினாரோ சத்திய சோதனை எடுப்பாரு. ஆமாம், அந்த மாதிரி பதில் சொல்லியிருப்பாரு. நான் சொல்ல மாதிரி பெரும்பாலான கேள்விகளுக்கு இவங்கெல்லாம் சில நேரத்தில் தெரியாது. இங்கெல்லாம் பேசலாம் சார், இங்கெல்லாம் பேசலாம், டிவி கேடா அப்படின்லாம் பேசலாம். அங்கே போய் சொல்ல வேண்டியது தானே? அங்கே போய் இப்படி உட்காந்துருக்குற இங்கே அந்த கம்பீரம் இருக்கணும்ல சார். இப்போ புரியுதுங்களா? இங்கே முதல்ல ஒரு விஷயம் சார், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் சென்ட்ரல்னா இந்த மத்திய அரசு, இந்த பாஜக தலைமையான மத்திய அரசு பெரிய கல்ட்டுகளை வந்து இவங்க சிறுமப்படுத்துறது தான். எக்ஸப்டு ஜெயலலிதா, எக்ஸப்டு கலைஞர். அதுக்கு பிறகு இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டால் முக ஸ்டாலின் தான். அதை தாண்டி மீதி எல்லாரையுமே இவங்க வந்து இந்த தலையில் கை வைக்கிறது, இந்த ஓ பன்னீர்செல்வத்தை எப்படி நடத்துறது பாருங்கள். அதே மாதிரி இவங்க வந்து ஈன்னு பல்ல கட்டிக்கிட்டு இந்த எடப்பாடி இப்படி பண்ணுறதும், அதுக்கப்புறம் தோளில் இப்படி தட்டுறதும், இதெல்லாம் இங்கே நடக்குதா பார்த்தீங்களா? திமுக தரப்பில் நான் பார்த்தேன். ஜெயலலிதா அவர்கள்கிட்ட எப்படி நடந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனவங்க அவங்க எங்கே உட்காருவாங்க? அப்பாயின்மெண்ட்டே தள்ளி ஒரு வாட்டி ஒன்று யார் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து முக ஸ்டாலின் கிட்ட மட்டும்தான் இவங்க வந்து அவங்க அந்த அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, சரியாக இருக்குது. இவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சார். அந்த ரெட்டை இலை வழக்கு வந்து இல்லை சார், ரெட்டை இலை கொடுத்த அந்த வழக்கு வந்து டெல்லியில் தோல் மேலே கைப்பற்றலாம் சார் கூப்பிட்டு போனாங்க விசாரணைக்கு. ஆமாம், டிடிவியை டிடிவியை அன்றைக்கே டிடிவியோட அந்த கல்ட்டு உடஞ்சிச்சு. இப்போ விஜய் அவர்கள் நேற்று போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரண்டு போய் ரொம்ப ஏதோ ஒரு குழப்பத்திலே வந்தார் சார். வெளியில் கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த மாதிரி சார், கேட்கப்பட்ட கேள்விகள் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், யாரும் பாரபட்சமாகவும் பேசுவோம். இந்த சம்பவம் நீங்கள் ஜனநாயகன் படம் வந்து கடைசியில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த காட்சியை வந்து ஒரிஜினலாக இவங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஓ, உண்மை. அதனால தான் அதையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்க நோக்கம் என்ன, இவங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய ப்ரோக்ராமே முதல்ல சேலத்தில் தான் சார் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க மாற்றுறாங்க கரூருக்கு. சார் இப்போ நல்லா டிசம்பர் 13 சார் நீங்கள் போயிருக்கீங்க நாமக்கலுக்கு, நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நாமக்கல் வந்து உங்கள் ரூட் எப்படி இருக்கணும்? சேலம், நாமக்கல், இப்படி தான் கரூர், சரிங்களா? அதை தாண்டி நீங்கள் இந்த பக்கம் வரீங்க, கரூருக்கு வரீங்க, சரிங்களா? ஈரோடு கரூருக்கு வரீங்க, இந்த பக்கம் வரீங்க. அந்த இடத்துல ஒரு முக்கூடல் இருக்குது. நான் அங்கே போயிருக்கிறேன். முக்கூடல்னா ஈரோடு, அந்த கரூர், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல், ஈரோடு, இந்த பக்கம் சேலம், ஒரு முக்கூடல் பகுதி இருக்கும். தாத்தையங்கார்பேட்டைன்னு ஒரு இடம். அங்கே நான் போயிருக்கேன். ஒரு கல்யாணத்துக்காக அங்கே போய் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து இருக்கிற அந்த செல்வாக்கு, அங்கே லோக்கல் பகுதிகள்லாம் நம்ம கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து அந்த சாலை இருக்குல்ல, அந்த சாலையில் வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 7000 பேர் வந்து எங்கேருந்து வருதுன்னா இந்த சைடு, அதாவது நாமக்கல்லேருந்து வரக்கூடிய அந்த பாதை வழியாக வரும்போது கரூர் போகும்போது ஒரு 7000 பேர் பின்னாடியே வந்திருக்கிறான் சார். 7000 பேர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து சார். அப்பா,
இதை நீங்கள் பெருமையாக நினச்சிக்கிட்டீங்க. அந்த கூட்டம் உங்கள் பின்னாடி தொடர்ந்து வர்றதை பார்த்தீங்கன்னா இது ரசிக்கிற கூட்டம். அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டதெல்லாம் வந்து நீ பார்த்துருப்பீங்கல்ல. இதெல்லாம் யார் சார் செய்வாங்க? நீ யார் முதல்ல? நீ சராசரி மனுஷன் தானே. அப்போ உனக்கு உன் தலையில் ஏறிடுச்சு. அதுதான் இன்றைக்கி சிக்கல். உனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்கன்னா ஏன் பேசுகிறாங்க? 7 மணி நேரம் உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாங்க. எல்லாமே உங்ககிட்ட தப்பு இருக்குது. இந்த கூட்டத்தை ஏற்றுனது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். 4 மணிக்கு போயிருந்தா கூட அந்த கூட்டம் வந்திருக்காரு. இது வந்து செந்தில் பாலாஜி கொடுக்குற அடி பெரிய அடி. இது செந்தில் பாலாஜி அலறணும் அப்படின்ற எண்ணம் தான். படத்தில் அந்த வாகனத்தை மையப்படுத்தி கரூரில் அதை படம் பிடிச்சி அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து காட்டணும்னு நினச்சிங்க. அதனால் ஏற்பட்ட சிக்கல் தானே சார் அது. கண்டிப்பாக. அப்போ சிபிஐயில் கேட்கும்போது கேள்வி பதில் சொல்லி தானே ஆகணும். 7 மணி நேரம் தாமதத்துக்கு நீங்கள் காரணமே சொல்ல முடியாது சார். அரை மணி நேரம் லைவ் போயிட்டு சார். மொத்த சேனல் லைவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதான் சொல்றேன். இங்க விஜய் வராரு, இப்படி வராரு. 63 ட்ரோன் கேமரா போகுது. உள்ள யார் இருக்கிறாங்கன்றதை நீ தான் ஸ்டேட்மெண்ட் சொல்ற. என்ன கேட்டால் சிபிஐ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் கூட நான் நோட் பண்ணல நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் அழைச்சது யார்? ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இவங்கெல்லாம் வந்து அனுமதி கேட்டு வாங்கினா அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்க. வாகனத்தை ஓட்டினா அஜித்குமார், விஜய் வாகனத்துக்கு மேலே நின்று பேசினவர், அவர் தான் வந்து கதாநாயகன். உள்ள வாகனத்தில் வந்து யார் இருந்தது? விஜய் வந்து ஜெகதீஷ்னு குரல் கொடுக்குறாரு. ஆமாம். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க ஜெகதீஷ்ன்றார். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க ஜெகதீஷ்ன்றார். அப்போ அந்த ஜெகதீஷ் யார்? வாகனத்துக்கு உள்ளே இருக்கிற நபர் தானே. அப்போ ஜெகதீஷ் மட்டும் இருந்தாரா இல்லை வேறு இன்னும் யாருன்னா இருந்தாங்களா உள்ள வாகனத்துக்கு உள்ள? அவ்வளோதான் சார், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் நான் கேட்குற வாகனத்துக்கு உள்ளே இருக்கிறதா நம்ம எடுத்துப்போம். ஆதவர்ஜினா மேலே இருக்கிறார். ஆதவர்ஜினா சொல்லியிருந்தா கூட அப்புறம் பக்கத்தில் இருக்கார் சொல்லலாம். நீங்கள் ஜெகதீஷ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் சொல்கிறது, நீங்கள் மேலே சொல்கிறது அவருக்கு கேட்குது. இப்போ மேலே நீங்கள் பேசுகிறது அவருக்கு எப்படி கேட்கும்? அப்போ உள்ளேயும் வந்து ஸ்பீக்கர் இருக்கா? அப்போ உள்ளே என்ன நடக்குது? நீங்கள் மேலே வந்து பேசுகிறது வந்து அவருக்கு எப்படி தெரியும்? அப்போது உள்ள ஒரு மானிட்டர் இருக்குது. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அத்தனையும் காட்சியாக்கப்படுறது உள்ள வந்து மானிட்டர் பார்த்துட்டே இருக்கு. மானிட்டர் பார்த்து நீங்கள் உள்ள நீங்கள் ஜெகதீஷ் அதில் தான் காட்சி இருந்துச்சு. மற்றபடி இங்கே மயங்கி விழுறாங்களோ அதை தான் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா தண்ணி இல்லாத கஷ்டப்படல. அவர் அப்போ தண்ணியில் தான் இருந்தார். தண்ணியில் தான் இருந்தார். யார்? வந்திருக்க மக்களுக்கு தான் வந்து தண்ணி இல்லை. ஆனால் இவர் தண்ணியில் தான் இருந்தார். அதுக்கு காரணம் தான் என்னன்னு கேட்டால் குரல் கொடுக்கும்போது வேகமாக நீங்கள் பாருங்கள் 2 காட்சி இருக்குது. ஒரு காட்சி வேகமாக நடந்து போகிற காட்சி இருக்கும். எங்கே அந்த கரூர் சம்பவத்தில் பின்னாடி இருந்து குரல் கொடுப்பாங்க. சார் இத்தனை பேர் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி வந்து குரல் கொடுக்கும்போது அந்த வேகமான நடையை பாருங்கள், பின்னாடி நடையை பாருங்கள். ஏதோ வந்து ஏதோ திருடிட்டு ஒருத்தன் ஓடுற மாதிரி இருக்கும் அந்த நடை. அந்த நடையை பார்த்தீங்களா? அப்படியே இன்னொரு நடைக்கு வாங்க. இப்போ மலேசியாவிலேருந்து வந்தார்ல ஏர்போர்ட்டில், வேகமாக வந்தார்ல முகத்தை தொங்க போட்டுட்டு, அந்த நடையும் பாருங்கள், இந்த நடையும் பாருங்கள், அந்த நடையும் பாருங்கள். ரெண்டும் ஒன்றும் இருக்கும். ரெண்டுமே வந்து தண்ணியில் நடந்தது, தரையில் நடந்தது இல்லை. ரெண்டுமே தண்ணியில் நடந்தது. ஒரே மாதிரி இருக்கும். மேலே வந்து மலேசியாவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த ஃப்ளைட்டில் இறங்கும்போது பாருங்கள் பைப்பை பிடிச்சிட்டு, இதே நீங்கள் போகும்போது அப்படியே நடந்து வந்து எந்த ஒரு பிடிமானம் இல்லாமல் நடந்து வந்து அப்படியே ஜம்ப் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே இறங்கி வரும்போது, ஏன்னா அப்போ வந்து நார்மலாக இருந்தார். இப்போ வந்து தண்ணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ரேம்பை பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்திருப்பார். அந்த வேகமான நடை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போகக்கூடிய அந்த ஒரே மாதிரி நடை இருக்கும். கரூர்லேருந்து அன்றைக்கி வந்த அந்த நடையும் பாருங்கள், இந்த நடையும் பாருங்கள். ஸோ ரெண்டுமே வந்து தண்ணியில் நடந்தது. கண்டிப்பாக சார். இப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபி சிபிஐ லாக் ஆகிட்டார் எப்படி சார்? எப்படி இருந்தாலும் வந்து லாக் பண்ணுவாங்க சார். 2 சைடும் நம்ம பார்க்கணும். லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ வந்து எடப்பாடி உள்ளங்கையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபி எது சொன்னாலும் கேட்பார். உள்ளங்கையில் இருக்கிறது காரணம் வந்து கொடநாடு, இது கரூர் நாடு. அவர் கொடநாட்டில் வந்து உள்ளங்கைக்கு வந்துட்டார். இவர் கரூர் சம்பவத்தை உள்ளங்கையில் இருந்தார். இல்லை அதுதான் சார், அதை மீன் பண்ணி தான் சொல்கிறாரு திரு எடப்பாடி அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, விரைவில் புதிய கட்சி பெரிய கட்சி நம்மகிட்ட இணைய போகுது, போய் தைரியமாக வேலையை பாருங்கள் சார். இப்போது நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். விஜய்க்கு வந்து எதிர்கால அரசியல்லாம் நமக்கு ஒன்றும் வேணாம். நமக்கு வந்து திமுக மட்டுமே தான் நம்ம வந்து ஆட்டத்தை வந்து காலி பண்ணணும். நமக்கு வந்து எதிர்கால அரசியல்லாம் தேவையில்லைன்னு சொன்னான்னா அவன் நேராக வந்து அதிமுக ஒரு 50 சீட்டு வாங்கிக்கிட்டு
கூட்டணி அலைஞ்சு போயிடலாம். ஆனால் விஜய்க்கு அது எண்ணம் கிடையாது. விஜய்க்கு வந்து முதலமைச்சர் ஆயிடணும். அதுவும் எப்போ 2026 முதலமைச்சர் ஆயிடணும். இன்னொரு கரிஸ்மாட்டிக் லீடர் உருவாகிறத விரும்புவாங்களா பிஜேபி? அதில் நீங்கள் வேறு டயலாக் சொல்லிட்டு இருக்கீங்க, இவர் எம்ஜிஆர் மாதிரி, இவர் ஜெயலலிதா மாதிரி. இதை ரசிப்பாங்களா சார் அவங்க? வாய்ப்பில்லை. பிஜேபியில் இருக்க நீங்கள் எப்போ அண்ணன் சாமான் எப்போ அண்ணன் எப்படா சாமான் தின்ன எப்போ காலியாகனு பார்க்குறாங்க. 2 தலைவரும் போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஏன்னா அவங்க வந்து மரணத்துலேருந்து அந்த தாமரை மலரணும்னு நினைக்குது. சுயமாக வளராது இது அது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குட்டையிலையும் வராது, மட்டையிலையும் வராது தாமரை. அப்போ என்ன நினைக்கிறேன்னா ஒரு மரணத்துலேருந்து மலரணும்னு நினைக்கிறாங்க. எப்படியா இந்த தலைவர்கள்லாம் போயிட்டாங்கன்னா அடுத்தது நான் தான்ப்பா சொல்லுவாங்கல்ல. பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து மறந்துருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் யாருமே இல்லை. அப்போ இந்த கரிஸ்மாட்டிக் லீடர்கள் எல்லாருமே இப்போ வந்து மு.க. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்குது, ஒரு கரிஸ்மாட்டிக் இருக்குது. அவருக்கு கலைஞருக்கு இருந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி பவர் அவருக்கு இருக்குது. ஏன்னா முன்னை விட அதிகமான வெற்றிகளை குவிக்கிறாங்க. கலைஞர் காலத்தை விட இந்த மாதிரியான வெற்றிகளை வந்து குவிச்சதில்லை. இப்போ வந்து ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி, கலைஞர் காலத்தை விட பெரிய வெற்றி அடைகிறாங்க. கூட்டணி ரொம்ப வலுவாக வச்சுருக்கிறாங்க. கலைஞர் காலத்தில் விட கூட்டணியில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து கிடையாது. ஒரு கட்சி கூட வெளியே வர மாட்டேங்கிறான். ஸோ அப்போது ஒரு வலிமையான தலைவராக வந்து இருக்கும்போது அந்த வலிமையை குன்ற வைக்கிறதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு செயற்கையான வந்து ஒரு பிம்பம் தான் விஜய். ஆனால் அந்த செயற்கையான ஒரு பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து ஒரு பெரிய தலைவராக வந்து உருவானா அது வந்து பிஜேபி விரும்புமா? கண்டிப்பா சார். பிஜேபி தானே ஃபேவரட். அதே சொல்றாரு, டிவிகேவா திமுக தாங்கிறாரு. அதுதான் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு விஜய் வர்றாருன்னா அதனால தான் இவங்க என்ன செய்யறாங்க கேட்டால் திராவிடத்தை வந்து திராவிட கட்சிகளுடைய பாணியில் ஒரு கட்சி வரணும். அதுதான் எந்த காலத்திலும் நாங்கள் மாற்றுன்னு சொல்லவே இல்லை. 2 கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொன்னால் எல்லா கட்சிகளுக்கும் மாற்றுன்னு அர்த்தமாயிடும். இது வரைக்கும் மாற்று அரசியல் கொடுத்து வரணும் ஒருத்தனும் சொல்லவே இல்லைங்க. அப்போது பிஜேபியோட ஒரு கைத்தடியாக வந்து ஒரு கூலிப்படையாக தான் வந்து இந்த தாவேகா வருதுன்னு நான் வந்து நேரடியாக சொல்கிறேன். தாவேகா பிஜேபியின் ஒரு கூலிப்படை. சரி, உங்கள் படம் வரலல்ல, கோர்ட்டில் கேஸில் இருக்குது. தியேட்டரில் போய் வந்து அந்த பிளாக்ல அதாவது இந்த ஆன்லைனில் புக் பண்ணி அந்த டிக்கெட்டை பல்காக வாங்கி அந்த தற்கொலை ஸ்டேஜ் 2 இருக்குல்ல, ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இருக்குல்ல, அந்த இந்த பைத்தியங்களை சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ன்னு அவங்களுக்கு விற்றுட்டுருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து ஸ்டேஜ் 2 3க்கு விற்றுட்டான். விற்று காசாக்கிட்டான் சார். 2000 3000 வாங்கிட்டு அடிச்சுட்டு போயிட்டான். படம் வரலையே, படம் வரல. இந்த டிக்கெட் வாங்கின தற்கொலைக்கு கேட்டால் தேட்டரில் போய் கதவை உடைக்கிறது தான், அதை உடைக்கிறது தான், வந்து சேரை உடைக்கிறது தான். என்ன சார் இப்போ புரியுதுங்களா? இவனுடைய வளர்ப்பே அவ்வளோதான் சார். இல்லை சார், சென்சார் போயிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைனா கூட இது அவசரம் நீங்கள் எதுவுமே முறையாக பண்ணல. சென்சார் நீங்கள் போயிட்டு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் நான் வந்து பொங்கலுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதே அடிப்படையில் தப்பு. அதுதான் நம்ம நீதிமன்றம் சொல்லுது. அதனால் இவங்க படம் மட்டுமே இல்லை, நான் கேள்விப்பட்டேன்னு கேட்டால் பெரும்பாலானவர்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. சென்சாரில் போயிட்டு வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கு முன்னாடி வாங்கிடுறாங்க. ஏன்னா அது பல விஷயங்கள் நடக்குது. சென்சார் போர்ட்லேயே இது பைசல் பண்ணியிருக்க முடியும் இந்த மேட்டரை. இவங்க வந்து ஒருவேளை அவசரப்பட்டு நீதிமன்றத்தில் போயிடலான்னு முடிவு பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ போயிருக்கோம் அத்தனை பேர் அப்படி தானே, கோர்ட்டில் போய் நம்ம வந்து ஆர்டர் வாங்கிடலாம் அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஃபேவராக கொடுத்தது உண்மை தான், ஒரு ஆர்டர் வந்து ஃபேவராக கொடுத்துட்டாங்க. ஆனால் 2 தரப்புலையும் கேட்கவே இல்லை, அதாவது அந்த சைடில் கேட்கவே இல்லை, சென்சார் போர்டில் கேட்கவே இல்லைன்றது தான் உயர்நீதிமன்றமே சொல்லுது. கேட்காம முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 21ஆம் தேதி வருது. இப்போ நீங்கள் இந்த 21ஆம் தேதி வந்து அது முடிவு என்ன தெரிஞ்ச பிறகு நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காகவே எங்கே என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் லிஸ்ட்டு பண்ணது 19ஆம் தேதி கேஸ் வராமல் லிஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ போச்சுங்களா? அப்போ இதுக்கு இடைப்பட்ட நாள் என்ன, 2 நாள் தானே. ஆமாம், பொங்கலே முடிஞ்சிடுமே. அதுக்காக பொங்கல் முடிஞ்சிச்சு 21 என்ன. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் தான் பெரிய கல்ட்டு இல்லை, இந்த பைத்தியக்காரங்க எவன்லாம் சொல்லுகிறான். இது நான் கேட்டால் விஜய் படம் எப்போ, அதாவது ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல் சொல்கிறீங்களா? நீங்கள் தானே சொல்கிறீங்க. விஜய் படம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல். அப்போ எதுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க சார்? உங்கள் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் சார் பொங்கல், போதுமா சார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல சார். தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவரே சொல்கிறாரு, விஜய் படம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல்ன்றாரு. இது என்ன கணக்குன்னு தெரியல. அன்றைக்கி கவர்மெண்ட் லீவ் விடுவாங்களா சார்? ஸ்கூலு, காலேஜ், கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் லீவ் விடுவாங்களா விஜய் படம் வருதுன்ட்டு? அறிவு தான் சொல்லுவாங்களா சார்? பொங்கல்னால் எதுக்கு சொல்கிறாங்க? அன்றைக்கி ஒரு விசேஷ நாள், அன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமாக இருப்பாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க, லாங் லீவு, ஒரு ஃபேமிலியோடு இருப்பாங்க. அப்போ அந்த படம் பார்க்க வருவாங்க. இதுக்கு தானே சார் வந்து சொல்கிறது பொங்கல்ன்றது.
அவர் படம் எப்போ வருதோ அப்போ தான் பொங்கல் சொன்னால் அன்றைக்கி லீவ் விடுவாங்களான்னு கேட்குறேன் நான். கவர்மெண்ட் லீவ் வருமா, இல்லை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்டிகை கொண்டாடுவாங்களா? கிடையாது. அப்போ இதை புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், திருப்பூர் சுப்பிரமணியம் தற்கொலை ஆகிட்டார். இந்த விஷயத்தில் தற்கொலைகள் சொல்லலாம், விஜய் கட்சியை சார்ந்தவங்க சொல்லலாம், ஆனால் ஒரு பொறுப்பான நபர் சொல்லலாமா? டிக்கெட்டுக்கு எதுவும் பிரச்சனை பண்ண போகிறேன் கூட சொல்லியிருப்பாரு. அதுதான் சார் எப்படி இருந்தாலும் தவறு தானே சார். நீங்கள் எப்படி அந்த வார்த்தை நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு அறிவுபூர்வமான சார், நீங்கள் வந்து ஒரு வயசில் அனுபவம் உள்ள ஆள், அறிவார்ந்த நபர், நீங்கள் நம்புது ஒரு சங்கம் நடத்துறீங்க, தியேட்டர்களுக்கான சங்கம், உரிமையாளர் சங்கம் நடத்துறீங்க, பொறுப்பாக பேசினால 4ஆம் தர விஜய் ரசிகர் மாதிரி பேசக்கூடாதுல்ல? பொங்கல் அன்றைக்கி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நான் கேட்குறேன், ஏன் இந்த விஜய் தரப்பு, இந்த படக்குழு தரப்பில் நீங்கள் ஓடி போயிட்டு நீங்கள் முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஏன்னு நினைக்கிறீங்க? 21ஆம் ஹைகோர்ட்டே வருது, அங்கேயே பைசல் பண்ணியிருக்கலாமே. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது எல்லாரும் ஒரு கேள்வி இருக்குது, நீதிமன்றமும் அதான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைகோர்ட்டில் தான் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குல்ல, அவங்க விசாரணை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக நன்றி சார். நன்றி சார்.